சுப்மன் கில் தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆண்டர்சன் தெண்டுல்கர் கோப்பைக்கான 5 போட்டிகள் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலாவது மற்றும் 3வது டெஸ்டில் இங்கிலாந்தும் 2வது டெஸ்டில் இந்தியாவும் வெற்றி பெற்றன. இதனால் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இவ்விரு அணிகள் இடையிலான 4வது டெஸ்ட் மான்செஸ்டரில் வருகிற 23ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த தொடரில் இந்திய ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்கில் அசத்தலான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார். ஆனால் பந்து வீச்சை பொறுத்தவரை அவர் இன்னும் ஜொலிக்கவில்லை. 3 போட்டிகளில் விளையாடி வெறும் 3 விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தியுள்ளார். இது இந்திய அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்நிலையில் இந்த இங்கிலாந்து தொடரில் ஜடேஜா சிறப்பாக பேட்டிங் செய்வதாக அந்த அணியின் முன்னாள் வீரர் மொயின் அலி பாராட்டியுள்ளார். ஆனால் பந்து வீச்சை பொறுத்தவரை ஜடேஜா தடுமாறுவதாக அவர் விமர்சித்துள்ளார். இது குறித்து மொயின் அலி கூறுகையில், இந்த தொடரில் ஜடேஜா என்ன செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். அவர் பல வருடங்களாக அதை செய்து வருகிறார் என்று நினைக்கிறேன். இந்த தொடரில் அவர் பேட்டிங்கில் அற்புதமாக இருக்கிறார். ஆனால் பந்து வீச்சை பொறுத்தவரை அவர் பெரிய அளவில் விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை. கட்டுக்கோப்பாக பந்து வீசினாலும் அவரால் விக்கெட் எடுக்க முடியவில்லை. இப்படி இந்த தொடர் முழுவதுமே அவர் பேட்டிங்கில் அசத்தினாலும் முக்கியமான பந்து வீச்சு துறையில் அவர் தடுமாறிவிட்டார். இப்போது அவர் தனது பேட்டிங்கின் உச்சத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் பந்து வீச்சை பொறுத்தவரை அவரிடம் விக்கெட்டுகள் இல்லை என்று விமர்சித்துள்ளார்.